Hi everyone, welcome to our BVS Ara. ஸோ இப்போ என்ன அப்டேட்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே ஃபவுண்டேஷனில் போடுற ஸ்டீல்ஸ் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு. ஸோ பில்டிங்கோட ஹைட் வந்து G+2 அப்படின்றதுனால நம்ம வந்து 20 mm 16 mm தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் 20 mm ராட்ஸ், 20 mm 16 mm 12 10 8 இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி இது கால்குலேஷன்னா, 3/4 1.5 அந்த மாதிரி ஹைட், அந்த மாதிரி லென்த் அண்ட் வித்து. ஸோ அதில் வந்து 9 காலம்ஸ் வருது. அந்த 9 காலம்ஸில் எப்படின்னா 20 mm வந்து 4 கார்னர்ஸ் வச்சுட்டு உள்ள 6 கார்னர்ஸ் வந்து 6 உள்ளே இருக்க ராட்ஸ் வந்து 16 mm யூஸ் பண்ணுறோம். ஸோ 3/4 1.5ல 9 காலம்ஸ் 420 mm 16 mm. அதே மாதிரி 3/4 1.25 இருக்குது, அதில் வந்து 4 காலம்ஸ் வருது. அந்த 4 காலம்ஸில் வந்து 8மே 16 mm யூஸ் பண்ணுறோம். அண்டு ஒரே ஒரு காலம் வந்து டம்மி காலம்னு, அது வந்து கீழே பிளின்த் பீம் அந்த ஃபவுண்டேஷனோட முடிஞ்சிடும். அது வந்து 3/4 1.25ல ஒரே ஒரு காலம் மட்டும். ஸோ அது வந்து 8மே 12 mm யூஸ் பண்ணுறோம். ஸோ வண்டி இறக்கிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இருக்காங்க ஒர்க்கர்ஸ் வந்து. வெயிட் மாதிரி இன்னொரு சைடு வந்து அதெல்லாம் வந்து பெண்ட் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 8 mm 12 mm 16 mmலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக பெண்ட் பண்ணுறதுக்கெலாம் சிங்கிள் ஒர்க்கரே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 16 வந்து பார்க்க கொஞ்சம் அவங்க பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. கட்டு கம்பி அது கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாமே இந்த கட் பண்ணி பெண்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே பண்ணுறதுக்கே 1 டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து அண்ட் இப்போது என்னென்னா 20 mm ராட் தான், அதை அவங்க பெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து பெண்ட் பண்ணி எல் ஷேப் கொண்டு வரதுக்கு வந்து ஒரு 4 பேர் சேர்த்து தான் பெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம 20 mm வந்து ஹெவியாக போடுறோம், அதுவே 9 காலம்ஸில் வருது. ஸோ இப்படி தான் அவங்க ஒவ்வொரு ராடையுமே பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே 1 டே ஆயிடுச்சு அவங்களுக்கு. எல்லாம் 12 16 20 எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இது இந்த மாதிரி 4 கார்னர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 20 mm வச்சு அதை வந்து பெல்ட்டோட வச்சு கட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 9 காலம், அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 1. இது வந்து கீழே ஃபூட்டிங்கில் வந்து நம்ம பெட்டு மாதிரி போடுறது, இது மேலே தான் நம்ம வந்து காலமை வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒவ்வொரு சைஸில் நம்ம வந்து ஒரு 10 பெட்ஸ் தேவை இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு நாளில் அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வைக்கிறாங்கன்னா 20 mmல 4 எடுத்துக்கிறாங்க, அப்புறம் 16 mmல 6, இது எல்லாமே உள்ளே வச்சு அப்புறம் அந்த பெல்ட்டை உள்ளே ஜாயின் பண்ணி கட்டு கம்பி வச்சு கட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு அப்டேட்னா, ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு தான் பில்டர் வந்து நம்ம லேண்டில் எந்தெந்த பிளேஸில் மார்க் பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்ம எங்கே அஸ்திவாரம் தோன்றுறது, எவ்வளோ லென்த்து தோன்றுறது, டெப்த்து வந்து 7 feet சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சுற்றி அந்த ஏரியாவெலாம் எவ்வளோ தோன்றணும்னு நாளைக்கு பில்டர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு ஜேசிபி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வி ஆர் ஈகர் டு வாட்ச் அடுத்து என்ன நடக்கும்னு. ஸோ சேம் அப்டேட்டும் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். லெட்ஸ் சி. அட் த சேம் டைம் ஒர்க்கர்ஸும் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு 2 months லீவில் போயிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி மார்னிங் தான் வந்தாங்க. ஒரு 8 லேபர்ஸ். அவங்க வந்து இந்த ஹட்டில் தான் ஸ்டே பண்ணி இங்கேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரை இருந்து அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ 8 லேபர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரை இருப்பாங்க. தட்ஸ் ஆல். See you in the next video. Bye.